விஜயோட 2 படம் ஒர்க் பண்ணிட்டு அஜித்தோட ஒர்க் பண்ணீங்க. குறிப்பிடத்தக்க டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததா ஒர்க் பண்ணும்போது? விஜய் சார் அதான் அவர் கேரக்டர் தான். அமைதியா இருப்பாரு. வந்த உடனே கேரன்னு போவார். ரெடி ஆகிட்டு வருவார். அஜித் சார் வந்து அவரு ஜாலி டைப்பு. அவர் ஜாலி டைப். திரும்ப லைட்மேன் கூட விளையாடுவார். சீண்டுவார். அஜித் சார் வந்து ஒரு ஒரு ஜாலியாக பேசிட்டு இருப்பார். மற்றபடி 2 பேருக்கும் அந்த இன்வால்மெண்ட்டு 2 பேருக்குமே உண்டு. படம் ஹிட் ஆகணும். அதுமாதிரி அஜித் சார் இதில் தலையிடல. சிலருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து தலையிடுவாங்க. எதுவும் தலையிடல. அவரும் ஒரே மாதிரி தான் வருவார், நடிப்பார், போவார். விஜய் சாருக்கும் அவருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனா ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. சாங். விஜய் சாருக்கு சாங்கில் நம்ம கவனம் வைப்பார். ஆமாம், ரொம்ப கவனம் வைப்பார். டியூன்லாம் அவருக்கு போட்டு காட்டணும். அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங். அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பார். அஜித் சார் வந்து அது டேரக்டர் ஒப்படைச்சிடுவார். நமக்கு ஓகேனா ஓகே அவ்வளோதான். சாங் போட்டு டியூனுக்கு போட்டு காட்ட போனால் கூட உங்களுக்கு ஓகே தானே, மிஸ்டருக்கு ஓகே தானே, விடுங்க அப்படிப்பார். ஒப்பு கேட்பார் தவிர கரெக்ட். இதை நான் டிசைட் பண்ணுறேங்கிற இதில் கேட்க மாட்டார். ஆனால் விஜய் சார் வந்து அந்த டியூன் அவர் டிசைட் பண்ணுற இதில் தான் கேட்பார். இதுதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்று சார். உங்களுடைய பாடல் சிவகாசி படத்துல எப்ப கேட்டாலும் கண்ணீர் எல்லாரும் ஃபீல் பண்ற ஒரு பாடல் அந்த அம்மா பாடல் சார். விஜய் சார் அந்த பிக்சரைசேஷனும் அந்த பாடல் வரிகளும் அவ்வளவு அருமையா இருக்கு சார். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. தர்மபுரி படத்துல விஜயகாந்த் சாருக்கு ஈக்குவலா வந்து MS பாஸ்கர் சாருக்கும் அந்த ரோல் இருக்கும். அந்த கேரக்டர் சூட் ஆகும்னு சொல்லிட்டு எப்படி சார் அது? இல்லை, அது விஜயகாந்த் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கதை கேட்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அப்போ எங்கிட்ட கேட்கல, ரத்ன சார்கிட்ட கேட்டுக்காப்பல. ரத்ன சார் அவர் மைண்டில் முடிவு பண்ணியிருக்காரு வடிவேலுன்ட்டு. நான் சொல்லவே இல்லை. ஓகே, இவ்வளோ ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர். அப்போ வடிவேலு கொடிவிட்டு பறக்கிறாரு. அப்போ ஒரு காமெடியாக இப்போ வடிவேலாக இருக்கணும் அவராக மைண்ட் செட் பண்ணிட்டார். வடிவேலுண்டு அவர் சொல்லிட்டார் விஜயகாந்த் சார்கிட்ட, ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரத்னா சார் வந்து வடிவேலு எப்போ பார்க்கலாம் அப்படின்னாரு. வடிவேலு எதுக்கு அப்படின்னு. இல்லை அந்த கூட வர காமெடி கேரக்டருக்கு. இல்லை அது வடிவேலு வேணாம் சார். இல்லை நான் கேப்டன் சொல்லிட்டேன்னாரு அப்படின்னா. சார் நீங்களே நினச்சா சொன்னீங்க. இல்லை இல்லை ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும் அப்படின்னா. சார் MS பாஸ்கர் கரெக்டாக இருக்கும் அப்படி. இவருக்கு இல்லை இல்லை வடிவேலு பேசலாமே. இல்லை சார் வடிவேலு சரிப்பட்டு வராது. இப்போ எனக்கும் வடிவேலுக்குமே சரிப்பட்டு வராது. இல்லை இல்லை பேசுவேன், நான் பேசி பார்க்குறேன், சம்பளம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சம்பளம் பிரச்சனை இல்லை சார், வடிவேலு தான் பிரச்சனை அப்படி. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, விஜயகாந்த் சார் எத்தனை நாள் கால்ஸ் கொடுக்குறாரோ அத்தனை நாளும் அவரும் கொடுக்கணும். விஜயகாந்த் சார் 2 மாதம் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தாருன்னா அந்த 2 மாதமும் எனக்கு வடிவேலு சார் கூட இருக்கணும். இருப்பாரா? இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பயங்கர பிஸி. அவர் வந்து 5 நாள் 2 நாள் இப்படி 2 மாதத்தில் அவர் 20 படம் பண்ணுவார். அவர் 2 மாதத்தில் 20 படம் பண்ணுற ஒரு காமெடியனை கூப்பிட்டு நான் அப்படி மொத்தமாக வச்சுக்க முடியும். அது மொத்தமாக வச்சுக்கிறதா அவர் கேட்குற சம்பளம் பல மடங்கு போகும். அது ஒன்று. இன்னொன்று, நமக்கு மைண்டு சொல்லும் சில நடிகர்கள் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு. அது சிலர் பல இயக்குநர்களுக்கு வடிவில் செட் ஆகிருக்கலாம். எனக்கு செட் ஆகாதவொன்று என் மனசுக்குள்ளே ஒரு சொல்லுச்சு. ஏன்னா நான் பிளான் பண்ணி படத்தை முடிக்கிறாள். எனக்கு அவர் சரியாக வருவாங்கன்னா நான் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கேள்விப்படுவோம்ல, ஒரு நடிகரை பற்றி எப்போ வராங்க, எப்போ போகிறாங்க, என்ன பிரச்சனை எல்லாமே இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளாக டிசைட் பண்ணி வடிவில் வேணாம் அப்படி தான் MS பாஸ்கரை முடிவு பண்ணோம். அப்புறம் நானே போய் சொல்லிட்டேன் கேப்டன்கிட்ட போய், சார் வடிவேலு இல்லை, MS பாஸ்கர் கரெக்டாக இருக்கும் சார். இல்லை உங்கள் இஷ்டம், உங்களுக்கு யார் கரெக்டாக இருக்கோ அது நீங்கள் பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார். படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி கேப்டனுக்கு போட்டு காட்டுறோம். படம் ஃபுல்லாக பார்த்தார். பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒன்று சொன்னார். அது எந்த ஹீரோன்னு சொல்லவே மாட்டாங்க. படம் நல்லாயிருக்கு சிரிச்சு சொல்கிறார். பெருசு இல்லை MS பாஸ்கர் தான் ஹீரோ அப்படி சிரிச்சு சொல்கிறார். எந்த ஹீரோ சொல்லுவாங்க? கோவம் வரும்ல, என்ன டம்மி இது பண்ணிட்டு அவர் டம்மி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் போகும், அப்புறம் செகண்ட் ஹாஃப் டேக் ஓவர் பண்ணிடுவார். இருந்தாலும் ஒரு மனுஷன் அதை பெருந்தன்மையாக எங்கிட்ட சொன்னால் பரவாயில்ல. அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி MS பாஸ்கர் பேசியிருக்காரு. பாஸ்கர் இல்லை நீதா ஹீரோ அப்படின்ட்டுருக்காரு. எந்த ஹீரோக்கு அந்த ஒரு மனசு வரும்? ஆமாம். அதனால் இது முழுக்க முழுக்க விஜயகாந்த் சார் அதுக்கு ஒத்துக்கலைன்னா MS பாஸ்கருக்கு அதில் வந்திருக்க மாட்டார். இன்னொன்று, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சீன்ஸு எனக்கே சிலத்து உறுத்தும். ஏன்னா MS பாஸ்கர் கலர் ட்ரெஸ் போட்டு கண்ணாடில் போட்டு கெத்து அப்படி நடந்துவார். இவர் கை கட்டிட்டு நடந்தே வருவார் விஜயகாந்த் சார். எனக்கு ஃப்ரேம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும்.
ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது யார்? எம்எஸ் பாஸ்கர். இவர் ஓரமாக கைவிட்டு நிற்பார். வேற இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். என்ன அவரே பேசியிருக்கார், டயலாக் ஃபுல்லாக அவருக்கே இருக்குது, நான் சும்மா கைகிட்டு நிற்கிறேன் கேட்பாங்கல்ல. எதுவுமே இல்லை. அது குழந்த மாதிரி அவர் ஆட்டுக்கு ஓகே ஸ்கிரிப்ட் தெரியும், ஓகே இந்த மாதிரி 10 மேட்சில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஸ்கோர் பண்ணுவார், நம்ம சும்மா தான் நிற்கணும் அவர் தெரியும். கரெக்டாக அவர் அந்த மாதிரி ஒத்துழைச்சார். அதனால் முழுக்க அது எம்எஸ் பாஸ்கருக்கு இப்போ பேர் ஒரு காரணம் நான் இல்லை, கேப்டன் தான். அவருடைய பெரிய மனசு தான். ஓகே, தேங்க்யூ. நன்றி, சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சவுண்ட் அப்பன் உடுமலைப்பேட்டையிலேருந்து. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, அருமை. இந்த ஊர் பேரை வைக்கலான்ற கான்செப்ட் எங்கிருந்து சார் உங்களுக்கு தோணுச்சு டைட்டில்? விஜய் சார் கதை சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் டைட்டில் வந்து அப்போ கிரிவலம், அதுதான் டைட்டில் முதல்ல வச்சதுன்னா. நம்ம கிரிவலம்ங்கிறது அதில் தெரியுமே, ஹீரோ பேர் சிவகிரி, அவர் ஒரு வளம் வராரு தான் கிரிவலம்னு பேர் டைட்டில் வச்சோம். ஹீரோக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு, எல்லாம் ஓகே. அதை பிடிச்சி போய் ரிலீஸ் பண்ண போகும்போது ஏற்கனவே ஒருத்தர் அந்த கதையை அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டார், ஒரு டைரக்டர். அவர்கிட்ட போய் பேசி பார்த்தோம், அவர் தரமாட்டேன்ட்டார். அப்புறம் பிடிச்ச சைடில் மேனேஜர்லாம் பேசுகிறாங்க. அப்போ ஒரு பிடியாம மாட்டேன்ட்டார், எனக்கு கதையே தான் அப்படின்ட்டார். சரி அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு ஒத்து வரல. எனக்கு பயங்கர அப்செட்டாக போச்சு, நான் நல்ல டைட்டில் போச்சு அப்படின்ட்டு. இப்போ விஜய் சார்கிட்ட போயிட்டு டைட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட அதை விட ஒரு நல்ல டைட்டில் பிடிச்சிட்டு சொல்லணும் அப்படிங்கிறது நாங்கள் டைட்டில் நிறையா தேடுறோம். அப்போ வந்து ஒரு 100-150 டைட்டில் வச்சுருப்போம் இந்த திருப்பாச்சி கதைக்கு. கிரிவலம் இல்லைன்னு தாண்டவம் அதுக்கு வச்ச டைட்டில், இப்போ படம் வந்துருச்சு. மிரட்டல்னு வச்சோம், அதுவும் அப்புறம் வந்துருச்சு. அப்புறம் சிவகிரின்னு வச்சோம். நிறைய டைட்டில் எதுவுமே திருப்தியாக வரல. ஒரு நாள் அப்படியே டிஸ்கஷனில் டயர்டாக அப்படி இருக்கும்போது டிவி போட்டுட்டோம். போகும்போது பாரராஜா படம் இருக்கிற தாஜ்மஹால், அதில் ஒரு சாங் வந்துச்சு, திருப்பாச்சி அருவாவில் தூக்கிக்கிட்டு வாடா வாடா சிங்கப்பத்த பிள்ளை என்ன பேர் எடுக்க வாடா வாடான்ட்டு அங்கே பிடிச்சேன். அந்த அப்படியே திருப்பாச்சி பிடி, ஏன்னா நம்ம கதையில் அருவா செய்கிறவர் கரெக்டாக மாட்டுச்சு. திருப்பாச்சிங்கிறது அருவாளுக்கு ஃபேமஸ்ஸு. சிலது நம்ம ஒன்று போராடும் போது கரெக்டாக ஆட்டம் எங்கேயாவது ஏதோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு கொடுத்துருவான். அப்படி கொடுத்ததான் இந்த திருப்பாச்சி. அப்போ திருப்பாச்சின்னு டைட்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. விஜய் சாருக்கு அவருக்கு பிடிச்சி போச்சு. அவர் கிரிவலத்தில் திருப்பாச்சி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் திருப்பாச்சி ஷூட்டிங் போகும்போது எனக்கு இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்டு. சினிமாவில் சென்டிமெண்ட் இருக்கும், இது ஹிட் ஆச்சுன்னா திருப்பி நம்ம ஊர் பேர் தான் கேட்பாங்க அப்படின்னு. திருப்பாச்சி ஷூட்டிங் போகும்போது சிவகாசிங்க டைட்டில் நான் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டேன், ஒரு ஃப்ரெண்டோட பேனரில் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி திருப்பாச்சி ஹிட்டு. அடுத்து ஏஎம் ரத்னம் சார், சூர்யா மூவிஸ் ப்ரொடியூசர், அவருக்கு அடுத்து விஜய் சார் கால்ஷீட் கொடுத்துருந்தாரு. கதை சொல்கிறேன், கதை ஃபுல்லாக கேட்டுட்டு கதை நல்லா இருக்கலாம்னு சொல்லவர். இந்த படத்துக்கு எந்த ஊர் அப்படின்னார். அவன் நினச்சி சரியாக போச்சு அப்படின்ட்டு சார் சிவகாசி அப்படின்ட்டேன், நல்லா இருக்குன்ட்டார். அப்புறம் விஜய் சார்கிட்ட போய் டைட்டில் சொல்லி அவருக்கும் நான் பவர்ஃபுல்லாக இருக்குண்ணா அப்படின்ட்டார். அப்படித்தான் சிவகாசி டைட்டில் வச்சது. அப்புறம் சிவகாசி ஹிட்டு. அடுத்து அஜித் சார் ஏவிஎம் படம் தயாரிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு திருப்பதி கதை டைட்டில் சொல்லலை, கதை பிடிச்சி போச்சு. நான் முடிவுட்டேன், சரி நீ ஊர் வேணாம் வேறு ஏதோ டைட்டில் வைப்போம் அப்படின்னு 5-6 டைட்டில் எழுதி சரவண சார்கிட்ட கொடுத்தேன், ஏவிஎம் சரவண சார்கிட்ட. அவர் 4-5 படித்து பார்த்தார், எந்த ரியாக்ஷனில் அவர்கிட்ட. அவரும் சொன்னார், சார் பேரஸ் படம்னா அது ஊர் பேராக இருக்கணும் சார், அப்போ தான் உங்கள் படமாக இருக்கும், முத்திரை குத்திட்டாங்க முடிஞ்சிச்சு அப்படி தான் திருப்பதின்னு எழுதி கொடுத்து திருப்பதி ஓகே ஆச்சு. அதுவும் ஹிட் ஆனதுக்கப்புறம் பேரரசு ஊரரசாக மாறிட்டார், முடிஞ்சு. சார் இப்போ நீங்க கதை சொல்லி ஓகே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பார்த்தா லெஜெண்ட்ஸ் தான். சௌத்ரி சார், ஏஎம் ரத்னம், சரவணன் சார் ஏவிஎம்ல, அப்படியே பார்த்தா கேபி சார். அடுத்து மோஸ்ட்லி எல்லாமே லெஜெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 படம் லெஜெண்ட் ப்ரொடியூசரோட தான் பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அவங்கள்ட்ட நம்ம கதை சொல்ல போறோம். இப்போ கேபி சார்லாம் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். இப்போ அவர்கிட்ட நம்ம கதை சொல்ல போறோம் அப்படிங்கும்போது நீங்க எப்படி ரெடி ஆயிட்டு போனீங்க சார்? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சினிமாஸ் வேற, நம்ம டோட்டலா அப்படியே தர லோக்கல் மசாலா எப்படி ஓகே பண்ண வச்சீங்க? ஆக்சுவலி சௌத்ரி சார் கதை சொல்லியாச்சு. ஆனால் சௌத்ரி சாருக்கு ஒரு 100% ஓகேன்னு சொல்ல முடியாது. ஏதோ 6 வாங்குறான் வெட்டுங்கிறான். ஏன்னா அவர் வந்து பூ புஷ்பம் இந்த மாதிரி போனவர் தானே, பூவே உனக்காக இப்படி போனவர். இவனடா அருவாவே உனக்கான்னு வரானே அப்படின்ட்டு கொஞ்சம் இது சரி விஜய் சாருக்கு பிடிச்சி போச்சுன்னா ஓகே அப்படின்னு விட்டார். அப்புறம் எஸ்ஏ சார்கிட்ட டவுட் கேட்டிருக்காரு சௌத்ரி சார், என்ன சார் சரியாக வர மாட்டேன். இல்லை இப்போ உள்ள இதுக்கு கரெக்டாக விஜய்க்கு ஆஃப்டாக இருக்கும் அப்படின்ட்டார். சௌத்ரி சாருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அப்போ 50% தான் ஓகே. விஜய் சாருக்கெல்லாம் ஓகேனால
ஓகே ஹீரோக்கும் ஓகே ஆயிடுச்சு. எச்எஸ் சார் உள்ள ஆள், அவரும் ஓகேன்ட்டார். சரி ஓகே ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு எடுத்தது தான் அந்த படம் சவுத் சார் பொறுத்த வரைக்கும். அப்புறம் படம் பார்த்தார், படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டே போட்டு காட்டணும். பார்த்துட்டு ஒன்று சொன்னார், ஓ இது நம்ம பேட்டர்ன் படம் இல்லையா, ஆனால் ஓடுமியா அப்படின்னாரு. எனக்கு அதுதானே படம் ஓரதான் படம் எடுக்கிறோம். இன்னொன்று ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம புது இயக்குனராக இருக்கும்போது பெரிய பேனரில் படம் பண்ணணும். அப்போ ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா புது பிடிச்சி பண்ணவங்களே நம்ம பண்ணுறது தான் படம், நம்ம எடுக்கிறது தான் ஷூட்டிங், ஒரு திமிரு வரும். பெரிய பேனரில் ஃபஸ்ட் பண்ணும்போது அந்த திமிரெலாம் அடங்கி ஒரு பயம் வரும். எதுவுமே பயத்தோட ஒரு தொழில் பண்ணும்போது தான் அது கரெக்டாக நம்ம கற்றுக்க முடியும். ஒரு பிளானிங் கற்றுக்க முடியும். ஆக 4 நாள் ஷூட்டிட்டோம், 5ஆவது நாள் போச்சுன்னா பிடிச்சி திட்டுவார். அப்படி போது அந்த 4 நாளைக்கு எப்படி முடிக்கிறதுங்கிற ஒரு ஒரு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும், திட்டமிடுதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு படமே எனக்கு பெரிய பிடிச்சி கிடைச்சது எனக்கு என்னை நான் முறைப்படுத்துறதுக்கு. ஓகே சார். கேப்டன் சாரோட பண்ணீங்க தர்மபுரி. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வந்து யங் ஹீரோஸ். ஒரு லெஜெண்ட போறீங்க, கிட்டத்தட்ட 120 படம் பண்ண ஒரு மாஸ் ஹீரோட போய் நம்ம ஓகே பண்றோம். அது விஜயகாந்த் சார் மாதிரி ஆளுக்கு, அவரு ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்றோம் அப்படிங்கும்போது என்ன ஒரு மனநிலை போனீங்க சார்? அவர் என்ன சொன்னார் கதை கேட்டு? ஆக்சுவலி எப்படின்னா, நான் வந்து திருப்பாச்சி பண்ணும்போது விஜய் ஹீரோ, அவர்கிட்ட இது வரைக்கும் நான் வேறு எந்த படம் ஒர்க் பண்ணதில்லை, அசிஸ்டன்ட் அவர்லாம் ஒர்க் பண்ணதில்லை, பழக்கம் இல்லை. அதே மாதிரி அஜித் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதும் நான் ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர் தான் போயிட்டேன். அவர் படங்களில் இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் இல்லை. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர் தானே, அப்போ எந்த பயமும் இல்லை, எந்த ஒரு கூச்சமும் இல்லை, போல்டாக டேரக்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் கேப்டன்கிட்ட போகும்போது நான் ஏற்கனவே அவருடைய வல்லரசு படத்தில் நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்த்துருக்காரு. நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவர் பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கும்போது இந்த டயத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ கதை சொல்லியாச்சு, ஓகே ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது ஏற்கனவே 2-3 கூட பண்ணிட்டேன். நான் ஆக்ஷன் சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு உறுத்தல் கூச்சம் இருக்கும்ல, அது வந்து நான் வந்து விஜயகாந்த் சார்ட்ட ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது தான் எனக்கே ஒரு சின்ன ஒரு கூச்சம் வந்தது. அவர் நடிப்பில் நம்ம ஒரு டைரக்ஷன் பண்ணிங்கிற ஒரு ஏக்கண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நல்ல மனிதர். முதல்ல தமிழ் திரையுலகில் அதிக உதவி இயக்குனர் ஆக்குற பெருமை அவருக்கு தான் இருக்குது. இது வரைக்கும் 55க்கு புது இயக்குனர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார். அவர் தான் அதிகமாக புதிய இயக்குனர் அறிமுகப்படுத்தின ஒரு நடிகர். இன்னொன்று, இப்போல்லாம் கொஞ்சம் 5 படம் 6 படம் வளர்ந்துட்டாலே அதுக்கப்புறம் அப்போ யார் ஹிட்டு கொடுத்தாங்களோ அந்த டேரக்டரை கூப்பிட்டு படம் கொடுப்பாங்க. அவர் 125-130 படம் பண்ணதுக்கு அப்புறமும் அவர் புது இயக்குனருக்கு கதை கேட்டு படம் கொடுத்தார். அது வந்து வரலாறு. இதெல்லாம் 10 படம் பண்ணிட்டாலே புது டைரக்டர் போய் அசிஸ்டண்ட்டில் போய் சொல்ல முடியாது. அப்போ அப்படி தரமாட்டாங்க. இப்போ அதில் விஜயகாந்த் மேலே ரொம்ப மரியாதை. அதுக்காகவே அவர் கூட ஒரு படம் பண்ணிருங்கிறது எனக்கு ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. தர்மபுரி மூலமாக எனக்கு அது நிறைவேறிடுச்சு. அந்த படம் போஸ்டர்ஸ் நான் சென்னை லிபர்ட்டி தியேட்டருக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த ஒரு ஐயனார் கெட்டப்ல ஒரு 8-பிட் போஸ்டர் நீங்க சார் பார்க்கும்போது வந்துட்டாங்க தலைவர், அப்படியே படம் தர லோக்கல் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் இருந்தேன் சார். சார் திடீர்னு எப்படி சார் மியூசிக் டைரக்டர்? அது இந்த பாடல சில மாதிரி தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு விபத்தாக அமைஞ்சது. என்ன பண்ணுறது, திருத்தணிலேருந்து சின்ன ப்ரொடியூசர். நான் அது வரைக்கும் சௌத்ரி சார், ஏவிஎம், கவிதாலயா, பெரிய பெரிய பேனர் தான் பண்ணியிருந்தோம். திருத்தணி தான் புது ப்ரொடியூசர். அப்போ அது ஒரே செட்டில் படத்தை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா பிடிச்சிருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும் செலவெலாம். அப்போ சாங் வந்து அதில் 5 சாங்கு அது மொத்தமாக வாங்கினா தான் நான் செட்டில் போக முடியும். இல்லைன்னா சாங்காக இன்னொரு செட்டில் நான் திருப்பி தள்ளி போடணும். நம்ம எப்போவும் ஸ்ரீகாந்த் தேவா தான் நம்மளுக்கு ரெகுலராக மியூசிக்கு. அவர் அப்போ பிஸி ஆகிட்டார். ஏன்னா சிவகாசி ஹிட்டு, அப்புறம் பழனி படம் சாங்கெல்லாம் ஹிட்டு. ஒரு கூட்டம் பயங்கரமாக இங்கே ஒரு ஸ்டுடியோ பண்ணால் நிறைய கூட்டம் வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு சாங்க்கு டைம் கொடுக்குறதே 1 வாரம் ஆகிப்போச்சு. 1 வாரம் பிரச்சனை பண்ணலாங்கிறாரு. அவர் மட்டும் தப்பு இல்லை, ஆனால் ஏற்கனவே நிறைய கமிட் ஆகிட்டார்ல. என்னடா சரிப்பட்டு வர என்ன இப்படி இருக்கே அப்படின்ட்டு, சரி ஓகே. நான் எப்பவுமே என்னென்னா, எனக்கு நான் பாட்டு எழுதுறேன்ல, ஒரு டியூன் மைண்டோடையே பாட்டு எழுதுவேன். அதனால் ஓகே நம்மளே மியூசிக் ஆகிடலாம், நம்மளே பாட்டு எழுதுகிறோம், நம்மளே ஒரு டியூன் போடுற ஒரு கேள்விங்கான இருக்குது அப்படின்னு ஒரு குருட்டு தைரியத்தில் தான் திருத்தணிக்கு மியூசிக் பண்ணுது. சார் லிரிக்ஸ் சார், உங்க லிரிக்ஸ் எனக்கு பிடிச்சது ஆல் டைம் ஃபேவரட் சாங் அப்படின்னா என் பிளேலிஸ்ட்ல இருக்கிறது ராஜாதி ராஜால அந்த உள்ளைலா சாங். ஒருவன்
நல்ல ஒரு அருமையான மெலடி சாங் சார். அதுமாதிரி நான் எனக்கு பிடிச்ச சாங் ஒரு ஆல் டைம் பிளேலிஸ்ட்ல அந்த சாங் ஒன்று இருக்கும். சூப்பர். எப்பவும். நன்றி நன்றி, ஞாபகம் வச்சிருக்கேன். நன்றி நன்றி. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. சித்ரா சார் தேங்க்யூ. நன்றி நன்றி, தேங்க்யூ. சந்திப்போம். நீங்கள் உதவி இயக்குனராக இருந்தபோது உங்களோட நெருக்கமாக பழகின நட்சத்திரங்கள் யார் யார்? அவங்கள்ட்ட நெருக்கம் பண்ணது அங்கே ராமநாஸ்டர் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகையான அசினோட பணியாற்றியது எப்படி இருக்கு? கதை கேட்டாங்க, ஓகே. சம்பளம் பேசிட்டாங்க, ஓகே. 3வது கடிச்சு போட்டாங்க. அப்போ தான் சைன் பண்ணுறது. என்னென்னா உங்களுடைய முதல் 2 கதாநாயகர்களையும் சமீபத்தில் எப்போ சந்திச்சிங்க? அஜித் சார் வந்து அவர் பையனுடைய பர்த்டே கூப்பிட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.